உண்மை இல்லை. He that has called us is a faithful. அவர் அப்படியே செய்வார். He will do it. நீ சோர்ந்து போகாதே. Do not feel discouraged. நீ கலங்கி போகாதே. Do not feel troubled. நீ அதைரியப்பட்டு போகாதே. And do not lose heart. என்னை அழைத்த ஒரு உண்மை இல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். And keep on telling, he that has called me is faithful. என்னை அழைத்த ஒரு உண்மை இல்லவர். He that has called me is faithful. எந்த விதத்தில் உங்களுக்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தில் பிசாசை பார்த்து சொல்லுங்கள், என்னை அழைத்தவர் உண்மை இல்லை. In which matter the devil is striving with you, you tell that devil, he that has called me is faithful. என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர். He that has called me is faithful. என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் குற்றமற்றதாக அவர் நிறுத்துவார். And he will preserve blameless. கடக்க முடியாத பாறைகளில் கடந்து செல்லிட வெல்கிறேன். கடக்க முடியாத பாறைகளில் கடந்து செல்லிட வெல்கிறேன். என்னை கண்மலை வெடிப்பேன் பாதுகாத்து நான் நீர்வேன் கிருபையாலே. என்னை கண்மலை வெடிப்பேன் பாதுகாத்து நான் நீர்வேன் கிருபையாலே. நிர்மூலமானது நின்று நிலைப்பது வலுவாமல் இருப்பது இருமையே. நிர்மூலமானது நின்று நிலைப்பது வலுவாமல் இருப்பது இருமையே. பின்பற்றும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபையில் இனியும் வாழ்வதும் இருமைதான். இம்மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபையில் இனியும் வாழ்வதும் இருமைதான். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். Truly we are the blessed people. அந்த நிலையான நகரத்துக்கு இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே. Freely the Lord has chosen us through his Father, through Jesus Christ, that we might attain the kingdom. நாம் அதற்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறேன். We should be very grateful unto God for this. ஒருபோதும் நாம் அந்த நன்றியை மறந்து விடக்கூடாது. At no time we should forget this thankfulness in our heart. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. For here have we no continuing city, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். and we seek one to come. அந்த நகரம் சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது. That city is going to appear very soon. இயேசு கிறிஸ்து அந்த நகரத்துக்குள்ள நம்மை கொண்டு போகும்படி மத்திய வானத்திலே வெகு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். And our Lord Jesus Christ is going to appear very soon in the midair in order to gather us. அன்றைக்கு நாம் உயிரோடு இருந்தால் மறுரூபமாகி மத்திய வானத்தில் போய் அவரை சந்திப்போம். On that day, if we are alive, we will be transformed and meet him in the midair. என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன். Lord, I give my life to you. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் அனைத்தும் உமக்கே சொந்தம். My spirit, my soul, my body all belong to you. இனி என்னுடைய விருப்பம் அல்ல. Hereafter not my will, Lord. உம்முடைய விருப்பம் எதுவோ அது என்னிலே நிறைவேறட்டும். Whatever is your will, let that be fulfilled in my life. Hola.